நேரம் 12:45. இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம் செய்திகள். செய்தி ஆசிரியர் பிரியதர்சினி செல்வதுரை. வாசிப்பவர் ராஜகோபால் உதயகுமார். முதலில் தலைப்புச் செய்திகள். சம்பளத்தை அதிகரிக்க முடியாது என்று கூறும் தோட்ட கம்பெனிகள் தொடர்பில் ஆராய்வதற்காக குழு நியமிக்கப்பட்டுள்ளது. எல்ல வெள்ளவாய வீதியில் ஏற்பட்ட மண் சரிவை குறித்து ஆராய்வதற்கு நிபுணர்கள் குழு ஒன்று இன்று மலித்தகல்லவுக்கு செல்கிறது. சீரற்ற காலநிலையினால் 19 மாவட்டங்களைச் சேர்ந்த 42,000 பேர் பாதிப்படைந்துள்ளனர். கங்கைகளின் நீர்மட்டமும் மேலும் அதிகரித்துள்ளது. பிரதான மற்றும் புத்தளம் ரயில் பாதைகளில் ரயில் சேவை பாதிக்கப்பட்டுள்ளது. இம்முறை வெசாக் காலத்தில் பொலித்தீன் மற்றும் பிளாஸ்டிக் பாவனை குறைவடைந்துள்ளது. இந்தியாவில் வைத்தியசாலை ஒன்றில் ஏற்பட்ட தீ விபத்தில் சிக்கி 7 சிசுக்கள் பலி. தெற்காசிய இளையோர் மேசைப்பந்தாட்ட தொடர் கண்டியில் இன்று ஆரம்பம். தொடர்வது விரிவான செய்திகள். தோட்ட தொழிலாளர்களின் நாளாந்த சம்பளத்தை 1,700 ரூபாவாக அதிகரிக்க முடியாது என கூறும் பெருந்தோட்ட கம்பெனிகள் தொடர்பில் ஆராய்வதற்காக குழு ஒன்று நியமிக்கப்பட உள்ளது. கம்பெனிகளுக்கு ஏற்பட்டுள்ள நஷ்டத்தினால் சம்பள அதிகரிக்க முடியாத நிலை ஏற்பட்டிருந்தால் அந்த கம்பெனிகளுக்கு நிவாரணங்களை வழங்குவதற்கு தேவையான நடவடிக்கைகளை எடுப்பது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் ஆலோசனையின்படி நியமிக்கப்பட்ட இந்த குழுவின் கடமையாகும். இந்த குழு அரசாங்கத்திற்கு சொந்தமான 22 தோட்ட கம்பெனிகளை விசாரணை செய்ய உள்ளது. சம்பளம் வழங்க முடியாத அளவுக்கு சம்பந்தப்பட்ட கம்பெனிகள் நலிவடைந்திருந்தால் அந்த கம்பெனிகளை அரசாங்கத்திடம் ஒப்படைத்து ஏனைய முதலீட்டாளர்களிடம் ஒப்படைப்பது குறித்தும் அந்த குழுவினர் ஆராய உள்ளனர். கம்பெனியின் மூலம் தோட்ட தொழிலாளர்களுக்கும் அரசாங்கத்திற்கும் நாட்டுக்கும் சேவை கிடைக்கவில்லை என்றால் அந்த தோட்ட கம்பெனியை திறம்பட முன்னெடுத்துச் செல்வது அரசாங்கத்தின் நோக்கமாகும். தோட்ட தொழிலாளர்களின் சம்பள அதிகரிப்பு நிரந்தரமாக அமுல்படுத்தப்படும் என ராஜாங்க அமைச்சர் ரஞ்சித் சியம்பலாபிட்டிய தெரிவித்துள்ளார். சம்பள அதிகரிப்புக்கு உடன்படாத அரசாங்கத்திற்கு சொந்தமான தோட்ட கம்பெனிகளுடனான ஒப்பந்தங்கள் ரத்து செய்யப்பட உள்ளன. அவ்வாறு ரத்து செய்யப்படும் தோட்ட கம்பெனிகளின் ஒப்பந்தம் வேறு தோட்ட கம்பெனிகளுக்கு இணக்கப்பாட்டுடன் மாற்றப்படும் எனவும் ராஜாங்க அமைச்சர் மேலும் தெரிவித்தார். தோட்ட தொழிலாளர்களின் சம்பள அதிகரிப்பு தொடர்பான உத்தேச வர்த்தமானி அறிவித்தலுக்கு மேலதிகமாக கடந்த செவ்வாய்க்கிழமை மற்றொரு வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது. அதன்படி அன்றைய தினம் தோட்ட தொழிலாளர்களின் அடிப்படை சம்பளம் 1,350 ரூபாவாக அதிகரிக்கப்படுகிறது. 350 ரூபாய் விசேட கொடுப்பனவுடன் 1,700 ரூபாய் வரை தோட்ட தொழிலாளர்களின் சம்பள அதிகரிப்பு நிரந்தரமாக அமுல்படுத்தப்படும் என ராஜாங்க அமைச்சர் ரஞ்சித் சியம்பலாபிட்டிய தெரிவித்துள்ளார். எல்ல வெள்ளவாய வீதியில் ஏற்பட்ட மண் சரிவு தொடர்பில் ஆராய்வதற்காக தேசிய கட்டட ஆராய்ச்சி அமைப்பின் நிபுணர்கள் குழு ஒன்று இன்று மலித்தகொல்லவுக்கு செல்ல உள்ளது. நீண்டகால அடிப்படையில் பிரதேசத்தை நிலைநிறுத்துவதற்கு எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகள் தொடர்பாக ஆராய்ந்து தேவையான திட்டத்தை தயாரிப்பதே குழுவின் நோக்கமாகும். மண் சரிவு ஆராய்ச்சி மற்றும் அனர்த்த முகாமித்துவ பிரிவின் சிரேஷ்ட புவியியலாளர் காமினி ஜெயசித்த இந்த கருத்தை தெரிவித்தார். ஏற்கனவே தேசிய கட்டிட ஆராய்ச்சி அமைப்பின் நிபுணர்கள் குழு ஒன்று அப்பகுதியில் ஆய்வொன்றை நடத்தியுள்ளது. நிலவும் மழையுடனான காலநிலை காரணமாக நாட்டின் 19 மாவட்டங்களைச் சேர்ந்த 42,616 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக அனர்த்த முகாமித்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது. 533 பேர் 7 தற்காலிக முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். 13 வீடுகள் முற்றாக சேதமடைந்துள்ளன. 3,166 வீடுகள் பகுதியளவில் சேதமடைந்துள்ளன. 8 மரணங்களும் பதிவாகியுள்ளன. 13 பேர் காயமடைந்துள்ளனர். பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அந்தந்த மாவட்ட மட்டத்தின் ஊடாக நிவாரணங்களை வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பில் உரிய பிரிவினருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது. அனர்த்த காலத்தின் போது பயன்படுத்துவதற்கு தேவையான நிதியும் மாவட்ட ரீதியில் வழங்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் காங்கேசந்துறை, மன்னார், கொழும்பு, காலி, ஹம்பாந்தோட்டையிலிருந்து பொத்துவில் வரையான கடற்கரைகளுக்கு அப்பாற்பட்ட கடற்பரப்புகள் அவ்வப்போது கொந்தளிப்பாக காணப்படும் என வளிமண்டலவியல் திணைக்களத்தின் முன்னறிவிப்பு பிரிவின் பணிப்பாளர் அஜித் விஜயவர்தன தெரிவித்துள்ளார். இதனால் மறு அறிவித்தல் வரை அந்த கடற்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என கடற்படையினர் மற்றும் கடல்சார் சமூகத்தினர் கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். இதேவேளை தற்போது பல ஆறுகளின் நீர்மட்டம் குறைவடைந்து வருவதாக நீர்ப்பாசன திணைக்களம் தெரிவித்துள்ளது. ஆற்றின் நீரேந்து பகுதிகளில் நேற்றும் இன்று அதிகாலையும்
கணிசமான அளவு மழை பெய்யாமையே இதற்கு காரணமாகும். நீர்ப்பாசன திணைக்களத்தின் நீரியல் மற்றும் அனர்த்த முகாமைத்துவ பிரிவின் பணிப்பாளர் SPC சுகீஸ்வரா இதனை தெரிவித்துள்ளார். கழுகங்கை, இன்கங்கை, கழனிகங்கை, நில்வளகங்கை, தெதிருவோயா ஆகியவற்றின் நீர்மட்டமும் குறைந்து வருகிறது. எவ்வாறாயினும் பானதுகம பிரதேசத்தில் நில்வளகங்கை நீர்மட்டம் இன்னும் உயர்வடைந்தே காணப்படுகிறது. ஆறு மற்றும் நீர்த்தேக்கங்களை அண்மித்த பகுதிகளில் மழை பெய்யாவிட்டால் இன்று இரவுக்குள் ஆறுகளின் நீர்மட்டம் மேலும் குறைவடையும் என பணிப்பாளர் தெரிவித்தார். ஆறுகளின் நீரோட்டங்கள் வலுவாக இருப்பதால் அந்த பகுதிகளை பயன்படுத்தும் நடவடிக்கைகளில் ஈடுபடுவதை தவிர்த்துக் கொள்ளுமாறு அவர் மக்களை வலியுறுத்தியுள்ளார். ஆறுகளின் கரையோரம் நடந்து செல்வதும் ஆபத்தானது, ஏனெனில் கரைகள் அரிக்கப்பட்டிருக்கலாம் என்றும் அனர்த்த முகாமைத்துவ பிரிவின் பணிப்பாளர் SPC சுகீஸ்வரா குறிப்பிட்டுள்ளார். தற்போது பெய்து வரும் மழை காரணமாக மகாவலி நீர்த்தேக்கங்களின் நீர்மட்டம் சுமார் 80% காணப்படுவதாக மகாவலி அதிகார சபையின் பிரதி பணிப்பாளர் நாயகம் நிலந்த தனபால தெரிவித்துள்ளார். கலாவெப மற்றும் உடவளவ நீர்த்தேக்கங்களின் நீர்மட்டம் தற்போது குறைவடைந்து வருகிறது. இதேவேளை நீர்ப்பாசன திணைக்களத்திற்கு சொந்தமான நீர்த்தேக்கங்களிலும் நீர்மட்டங்கள் அதிகரித்துள்ளன. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தின் செய்திகள். தற்போதைய சீரற்ற காலநிலையினால் மகாவலி நீர்த்தேக்கம் தற்போது 80% கொள்ளளவை எட்டியுள்ளதாக மகாவலி அபிவிருத்தி அதிகார சபையின் பிரதி பணிப்பாளர் நாயகம் நிலந்த தனபால தெரிவித்துள்ளார். இதேவேளை 7 மாவட்டங்களுக்கு மண்சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக தேசிய கட்டிட ஆராய்ச்சி அமைப்பின் சிரேஷ்ட புவியியலாளர் கலாநிதி வசந்த சேனாதீர தெரிவித்துள்ளார். தற்போதைய காலநிலை காரணமாக புத்தள மார்க்க ரயில் சேவையும் பாதிக்கப்பட்டுள்ளதாக ரயில்வே திணைக்களம் தெரிவித்துள்ளது. முந்தல் மற்றும் பாலாவிக்கு இடையிலான ரயில் பாதைகள் நீரில் மூழ்கியுள்ளன. இதன்படி புத்தள மார்க்கத்தில் இயங்கும் ரயில் சேவை பங்கதினிய வரை மாத்திரம் மட்டுப்படுத்தப்பட்டுள்ளதாக திணைக்களம் தெரிவித்துள்ளது. இதேவேளை வலகும்பர ரயில் நிலையத்திற்கு அருகில் ரயிலில் ஏற்பட்ட இயந்திர கோளாறு காரணமாக பிரதான ரயில் மார்க்கத்தின் ரயில் சேவையும் பாதிக்கப்பட்டுள்ளது. தேசிய டெங்கு ஒழிப்பு வாரம் இன்று முதல் எதிர்வரும் ஜூன் மாதம் 1ஆம் தேதி வரை பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது. மழையுடன் கூடிய காலநிலையினால் நாடளாவிய ரீதியில் டெங்கு நோய் பரவும் அபாயம் அதிகரித்துள்ளது. அதனை கட்டுப்படுத்த உடனடி நடவடிக்கை எடுக்குமாறு ஜனாதிபதியின் தேசிய பாதுகாப்பு தொடர்பான சிரேஷ்ட ஆலோசகரும் ஜனாதிபதி பணிக்குழாமின் பிரதானியுமான சாகல ரத்நாயக்க உரிய அதிகாரிகளுக்கு ஆலோசனை வழங்கியுள்ளார். அதன்படி கல்வி அமைச்சினால் இன்று முதல் மாணவர்கள் மற்றும் பெற்றோருக்கான விசேட விழிப்புணர்வு வேலைத்திட்டங்கள் மேற்கொள்ளப்படுகிறது. அத்துடன் அரசு நிறுவனங்கள், மத வழிபாட்டு தலங்கள், புதிய குடியிருப்புகள் போன்றவற்றின் வளாகங்களில் டெங்கு அபாயத்தை குறைப்பதற்கான நடவடிக்கை எடுக்குமாறு அவர் அதிகாரிகளுக்கு ஆலோசனை வழங்கியுள்ளார். இதனை பின்பற்றாத நபர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்பட உள்ளன. இந்த மாதத்தில் மாத்திரம் 1810 டெங்கு நோயாளர்கள் பதிவாகி உள்ளதுடன் 9 மரணங்களும் ஏற்பட்டுள்ளதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது. பிரதான செய்தி வழங்குவோர் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய வீட்டு வைத்தியர் சித்தாலேப. கடந்த வருடங்களை விட இந்த வருடம் வெசாக் அலங்காரத்திற்காக பொலித்தீன் மற்றும் பிளாஸ்டிக் பாவனை குறைவடைந்துள்ளதாக மத்திய சுற்றாடல் அதிகார சபை தெரிவித்துள்ளது. வெசாக் அலங்காரங்கள், வெசாக் வலயங்கள், தானசாலைகள் போன்றவற்றிற்கு பெரும்பாலும் சுற்றுச்சூழலுக்கு உகந்த பொருட்கள் பயன்படுத்தப்பட்டுள்ளமை உண்மையிலேயே சிறந்த நடவடிக்கையாகும் என அதிகார சபை தெரிவித்துள்ளது. பிரதான செய்தி வழங்கியோர் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய வீட்டு வைத்தியர் சித்தாலேபன். உங்கள் கவனத்திற்கு 2024ஆம் ஆண்டுக்குரிய 5ஆம் ஆண்டு புலமை பரிசில் பரீட்சைக்கான விண்ணப்பங்களை ஏற்றுக்கொள்ளும் பணி நாளை ஆரம்பமாக உள்ளதாக பரீட்சைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது. நாளை முதல் எதிர்வரும் 14ஆம் தேதி வரை ஆன்லைன் மூலம் விண்ணப்பங்களை சமர்ப்பிக்கலாம். 5ஆம் ஆண்டு புலமை பரிசில் பரீட்சை எதிர்வரும் செப்டம்பர் மாதம் 15ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நடைபெறுவதற்குரிய ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக பரீட்சைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது. உலகச் செய்திகள். பிரேசில் நாட்டில் ஏற்பட்டுள்ள வெள்ளப்பெருக்கு காரணமாக இதுவரை 165 பேர் உயிரிழந்துள்ளனர். அதிகமானோர் காணாமல் போயுள்ளனர். ரியோ கிராண்ட் டோசுல் மாநிலம் ஆகியவற்றில் அதிக பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. ரியோ கிராண்ட் டோசுல் மாநிலத்தில் மாத்திரம் 23 லட்சம் பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். 81 லட்சம் பேர் இடம்பெயர்ந்துள்ளனர். அவர்களில் 55,000 பேர் தற்காலிக மத்திய நிலையங்களில் தங்கியுள்ளனர். மாநிலத்தில் பல நகரங்கள் நீரில் மூழ்கியுள்ளன.
எதிர்காய்ச்சல் மற்றும் பல நோய்கள் பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக பிரேசிலின் ரியோ கிராண்டோ சுல் மாநிலத்தின் சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. இந்தியாவின் கிழக்கு டெல்லியின் விவேக் விஹார் பகுதியில் சிறுவர் வைத்தியசாலை ஒன்றில் நேற்றிரவு தீப்பரவல் ஏற்பட்டுள்ளது. இந்த தீ விபத்தில் சிக்கி 7 சிசுக்கள் உயிரிழந்துள்ளன. 12 சிசுக்கள் தீயணைப்பு படையினரால் மீட்கப்பட்டுள்ளன. தீயினால் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. தீ விபத்திற்கான காரணம் இதுவரை அறிவிக்கப்படவில்லை. குஜராத்தில் விளையாட்டு திடல் ஒன்றில் நேற்று காலை ஏற்பட்ட தீ விபத்தில் சிக்கி 32 பேர் பலியான சம்பவத்தை அடுத்து அதே நாளில் டெல்லி வைத்தியசாலையில் இந்த தீ விபத்து ஏற்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. அபிவிருத்தி செய்திகள். காலி மாவட்டத்தில் நெலுவ பிரதேச செயலக பிரிவின் அபிவிருத்திக்காக இந்த வருடம் 39 மில்லியன் ரூபாய் கிடைக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட செயலகம் தெரிவித்துள்ளது. மாவட்டத்தின் பன்முகப்படுத்தப்பட்ட வரவு செலவு நிதியில் இருந்து நிதி ஒதுக்கீடு மேற்கொள்ளப்பட்டுள்ளது. நீர், மின்சாரம், போக்குவரத்து, வைத்தியசாலை, சுகாதாரம், கல்வி, விவசாயம் போன்றவற்றை மேம்படுத்துவதற்காகவும் வன விலங்குகளால் ஏற்படும் சேதங்களை குறைப்பதற்காகவும் குறைந்த வருமானம் கொண்டவர்களின் வாழ்வாதார மேம்பாட்டிற்காகவும் இந்த நிதி பயன்படுத்தப்பட்டுள்ளது. விளையாட்டுச் செய்திகள். ஆசிய இளையோர் மேசைப்பந்தாட்ட போட்டித் தொடருக்கு தெற்காசிய பிராந்திய வீரர்களை தெரிவு செய்வதற்கான தெற்காசிய இளையோர் மேசைப்பந்தாட்ட தொடர் இன்று கண்டி மாநகர சபை உள்ளக விளையாட்டரங்கில் ஆரம்பமானது. இது எதிர்வரும் புதன்கிழமை நிறைவடையும். ஆசிய மேசைப்பந்தாட்ட சம்மேளனத்தின் வழிகாட்டுதலின் கீழ் இலங்கை மேசைப்பந்தாட்ட சம்மேளனத்தினால் நடத்தப்படும் இந்த தொடரில் இலங்கை, இந்தியா, பாகிஸ்தான், பங்களாதேஷ், மாலைதீவு, நேபாளம் ஆகிய நாடுகளின் வீரர்கள் பங்கேற்கின்றனர். 7 ஆண்டுகளுக்கு பின்னர் இந்த போட்டித் தொடரை இலங்கை நடத்துகிறது. இதேவேளை ஆசிய இளையோர் மேசைப்பந்தாட்ட போட்டித் தொடர் சீனாவில் அடுத்த மாதம் 30ஆம் தேதி முதல் ஜூன் மாதம் 6ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. வர்த்தக செய்தி அனுசரணை. பட்டதாரியாகும் போது, திருமணத்தின் போது, குழந்தை பிறப்பின் போது மற்றும் 25வது திருமண ஆண்டு நிறைவின் போது 50,000 ரூபாய் வரை விசேட அனுகூலங்கள். மாதாந்தம் 12,500 ரூபாய் வீதம் சேமித்திடும் ஸ்ரீ சேவிங்ஸ் சாம்பியன்களுக்கு மேலும் பணப்பரிசுகள். ஸ்ரீலங்கன் விமான சேவை சீசல்ஸ் விமான சேவையுடன் இணைந்து கொழும்பு மற்றும் சீசல்ஸின் மகேவுக்கு இடையிலான விமான சேவைகளை விரிவுபடுத்துகின்றன. அதன்படி 2 விமான சேவைகளை பயன்படுத்தி ஆசியா, ஆப்பிரிக்கா, ஆஸ்திரேலியா ஆகிய நாடுகளின் பல இடங்களுக்கும் சுற்றுலா பயணங்களை மேற்கொள்ள முடியும். சீசல்ஸ் விமான சேவை கொழும்பு மற்றும் மகே இடையே வாரத்திற்கு 2 முறை நேரடி விமான சேவைகளை மேற்கொள்ள உள்ளது. பட்டதாரியாகும் போது, திருமணத்தின் போது, குழந்தை பிறப்பின் போது மற்றும் 25வது திருமண ஆண்டு நிறைவின் போது 50,000 ரூபாய் வரை விசேட அனுகூலங்கள். மாதாந்தம் 12,500 ரூபாய் வீதம் சேமித்திடும் ஸ்ரீ சேவிங்ஸ் சாம்பியன்களுக்கு மேலும் பணப்பரிசுகள். பொருளாதார செய்திகள். நெற் செய்கை மேற்கொள்ளப்படாத வயல்களை வேறு பயிர் செய்கைகளுக்கு மாற்றும் நடவடிக்கை உடனடியாக ஆரம்பிக்கப்பட உள்ளது. விவசாய அபிவிருத்தி திணைக்களம் இதனை தெரிவித்துள்ளது. இதுவரை சுமார் 40,000 ஏக்கர் வயல் நிலங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. பல்வேறு காரணங்களால் வயல்களில் சில காலமாக விவசாயம் மேற்கொள்ளப்படவில்லை. அந்த வயல்களை வேறு பயிர் செய்கைகளுக்காக பயன்படுத்தலாம் என திணைக்களம் தெரிவித்துள்ளது. அதற்கான ஆலோசனைகளை உரிய பகுதியில் உள்ள விவசாய அபிவிருத்தி மத்திய நிலையங்களில் பெற்றுக்கொள்ளலாம். காலநிலை அறிக்கை. தென்மேல் பருவப்பெயர்ச்சி நிலைமை காரணமாக தற்போது பெய்து வரும் காற்றுடன் கூடிய மழை தொடரும் என எதிர்பார்க்கப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது. மேல் சபரகமுவ, மத்திய, வடமேல், தென் மாகாணங்களில் அவ்வப்போது மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். சபரகமுவ மாகாணத்திலும் நுவரெலியா மாவட்டத்திலும் சில இடங்களில் 100 மில்லிமீட்டருக்கும் அதிகமான மழை வீழ்ச்சி கிடைக்கலாம். மேல், வடமேல் மாகாணங்களிலும் கண்டி, காலி, மாத்தறை மாவட்டங்களிலும் சில இடங்களில் 75 மில்லிமீட்டர் அளவில் மழை பெய்யக்கூடும். வடமத்திய மாகாணங்களில் அடிக்கடி மழை பெய்யும். கிழக்கு மாகாணத்தில் சிறிதளவு மழை பெய்யக்கூடும். மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவு பகுதிகளிலும் வடக்கு, வடமத்திய, மேல், தென், வடமேல் மாகாணங்களிலும் திருகோணமலை மாவட்டத்திலும் அவ்வப்போது மணித்தியாலத்திற்கு 50 தொடக்கம் 60 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும். நாட்டின் ஏனைய பகுதிகளில் அவ்வப்போது 30 தொடக்கம் 40 கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் இருக்கக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது.